ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்களை யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் கூட விசேஷமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தீர்க்கதரிசியை கொன்று போட்டது சிங்கம், சரியா தவறா? Was it the lion that killed the prophet, right or wrong? ஒரு தீர்க்கதரிசியை சிங்கமானது கொன்று போட்டது பைபிள்ல, அது சரியா தவறா என்பது குறித்து தான் நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பாடத்தை நாம் படிக்கும் பொழுதே நாம் ஒரு திருப்புமுனை நம்முடைய வாழ்வில் உண்டாக வேண்டும். அநேகருடைய வாழ்வில் சில நேரங்களில் தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு திருப்புமுனை உண்டாக்கும் இந்த வேத வாக்கியம் அல்லது இந்த சப்ஜெக்ட். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள், தகப்பமார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தி திருத்துகிறத நாம் பார்க்கிறோம். ஆவண்ணமாகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு பள்ளிக்கூடத்தில், படிக்கிற இடத்துல, ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்கிற ஸ்தலங்களில் ஒரு மேனேஜர், ஒரு எம்டி, ஒரு சூப்பர்வைசர் இவங்க கடிந்து கொள்கிறத பார்க்கிறோம், தண்டிக்கிறத பார்க்கிறோம். பிள்ளைகளை திருத்துகிற பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் எந்த வகையிலாகிலும் தாம் பிள்ளை திருந்த வேண்டும் என்று ஒரு திருப்புமுனை உண்டாக வேண்டும், நமக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், தானும் தவறில்லாதவனா ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்றுதான ஒரு ஏக்கத்தில் பெற்றோர்கள் கண்டித்து உணர்த்தி தண்டிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் விசேஷமாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகள், உலகம் ஒரு குடும்பம், உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் திருந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறத பார்க்கிறோம். அவனமாகவே தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து எல்லா சிருஷ்டியும் அவருடைய கை ஆயுதங்களாக ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அவருடைய ஆயுதங்களாக இருக்கிறது. எரேமியா புஸ்தகம், The book of Jeremiah chapter 50 verse 25. எரேமியா 50ஆம் அதிகாரம், எரேமியா 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திபாரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். இது கல்தேர் தேசத்தில் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரி. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்தார். பண்டக சாலையை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். உபாகமத்தில் 28:12 வாசிக்கிறோம். ஒவ்வொரு பண்டக சாலையை திறந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இப்பொழுது தன்னுடைய ஆயுத சாலையை கர்த்தர் திறப்பாராம். ஆயுதங்களை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் வைத்து இருக்கிறார் இல்லையா? அவனமாக தங்களுடைய தற்காப்புக்காக அல்லது மற்றவர்களுக்கு தீமை செய்யும்படியாக ஆவணமாக அல்ல, ஆண்டவர் தீமை செய்கிறவர்களை கண்டித்து உணர்த்தத்தக்கதாக தன்னுடைய சிருஷ்டியை ஆண்டவர் ஆயுதமாக வைத்து இருக்கிறார். எவைகளெல்லாம் ஆயுதமா இருக்கிறது? காற்று ஆயுதமா இருக்கிறது, மரங்கள் ஆயுதமா இருக்கிறது, மனிதர்கள் அல்லது போலீஸ் ஸ்டேஷன், அப்படியாக கல்மலை, மழைகள், அஸ்திபாரங்கள், மலைகள், கற்கள், மரம், செடி, கொடிகள், இவைகளெல்லாம் ஆயுதமா இருக்கிறது. சில நேரங்களில் பெற்றோர்கள் நமக்கு அருமையாக சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. நாய் இருக்கும் அந்த இடத்துல, பேய் இருக்கும் அந்த இடத்துல, இப்படியெல்லாம் இவையெல்லாம் நீங்க உஷாராரு, ரோட்டில் நடக்கும் பொழுது முள்ளு இருக்கும், கல் இருக்கும், விழுந்துட்டேனா அடிபடும் என்று சொல்லுவார்கள். அவனமாக இந்த உலகத்தில் கூட பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களையும், மரம், செடி, கொடிகள், அப்படியா பறவைகள், மிருகங்கள், ஆடு மாடுகள், பூச்சிகள், புழுக்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், காட்டில் இருக்கிறவைகள், வீட்டில் இருக்கிறவைகள், புழுதிகள், பூச்சிகள், ஈக்கள், கொளவிகள், பாம்புகள், தேள், பூரான், எலி, புலி, நாய், நரி, இவைகளெல்லாம் உலகத்தில் சில மனிதர்களுக்கு ஆயுதமாக இருக்கும். வந்துட்டே இருந்தாருங்க, நாய் கடிச்சு செத்துட்டாரு, புலி கடிச்சு செத்துட்டாரு, ஏனை தாக்கி இறந்துட்டாரு, வண்டி தடுத்து இறந்துட்டாரு, ஃப்ளைட்லேருந்து விழுந்துட்டாங்க, வாகனத்தில் விழுந்துட்டாங்க. இப்படி பல வகையில் சொல்லுகிற மனிதர்களை நாம் கவனித்திருக்கிறோம் இல்லையா? அவனமாக ஆண்டவர் சில நேரங்களில் சில ஆயுதங்களை வைத்து இருப்பார்.
சில நேரங்களில் சில ஆயுதங்களை வைத்து பயன்படுத்துவான். அது சுனாமியா இருக்கலாம், கடலா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், மழையா இருக்கலாம், நீரா இருக்கலாம். எவ்வளோ பொருட்களை வைத்து ஒரு மனிதன் மரணத்துக்கு ஒரு காரணமாக உலகத்தில் ஒரு கருவிகள் இருக்கிறத பார்க்கிறோம். அவனமாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், நாம் படிக்க போகிற ஒரு பகுதியை நம்ம அந்த தீர்க்கதரிசியை அந்த சிங்கமானது கொன்று விட்டது என்று சொல்லி. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஒரு சிங்கம் ஒரு தீர்க்கதரிசியை கொன்று போட்டது அது சரியா தவறா என்று தான் நாம் படிக்க போகிறோம். சில நேரங்களில் அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு பாடங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 24-25 வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் மனிதன் உண்டாக்கின பிற்பாடு இவைகள் 2ஆம் அதிகாரத்தில் 19-20 மிருக ஜீவங்கள், பறவைகள் இவைகள் எல்லாம் உண்டாக்கி அவைகளுக்கெல்லாம் என்னென்ன பேரோ அவைகள் எல்லாம் வைக்கும்படியாக ஆதாம் இடத்துல கொடுத்தல். அவைகளுக்கு அவர் ஆதாம் என்னென்ன பேரிட்டாரோ அதுவே அவைகளுக்கு பேராயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அவருடைய சிருஷ்டி, அத்தனையும் அவருடைய வார்த்தை கேட்கும். சிங்கம் உங்க வார்த்தை கேட்கலனாலும் அதை படித்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும். இப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றும் அவைகளும் மனிதன் ஒரு சர்க்கஸ்குள்ளாக ஜெமினி டிவி, ஜெமினி சர்க்கஸ், அந்த என்னென்ன சர்க்கஸ் இருக்கு இல்லையா, பாம்பே சர்க்கஸ், இவைகளில் அந்த சிங்கத்தை கூட அடக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை மனிதன் இடத்துல கொடுத்தார். ஆண்டுக்குள்னு சொன்னார், பயன்படுத்துன்னு சொன்னார், அவைகளை நீங்க ஆளுகை செய்யுன்னு சொல்லி மனிதனை ஆசீர்வதித்தார். ஆவணமாக சிலவைகளை அடங்கி வாழ்கிறத பார்க்கிற மனிதனுக்கு. முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 ஆகிய வசனங்களில் அந்த எலிசா தீர்க்கதரிசியானவர் கடந்து போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில சிறு பிள்ளைகள் என்ன செய்கிறார் என்றால் அந்த தீர்க்கதரிசியானவரை பார்த்து அவங்க பரியாசம் பண்ணுகிறத பார்க்கிறோம். என்ன பரியாசம் பண்ணுகிறார்கள்? அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினால் அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களிலே 42 சிறுவர்களை பீறி போட்டது. என்ன காரணம்? 23 அவன் அவனிடத்தை விட்டு அப்படி போகையில அந்த நடந்து போகிற பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய இந்த எலிசாவை நிந்தித்தார்கள் 42 பிள்ளைங்க. அவன் அந்த பிள்ளைகளை சபித்த உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் வந்து அவங்களை பீறி போட்டது. இப்போ சொல்லுங்க, இந்த நம்ம தேசத்தில் இருக்கிற தலைவர்களை, ஒவ்வொரு தலைவர்களை, நம்முடைய டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அப்துல் கலாம், இப்படி ஒவ்வொருவராக மறைந்த நம்முடைய தேசத்தின் தலைவர்கள், தேசத்தின் தந்தை, இவர்களை அவதூறாக பேசினால் உடனே தண்டனை. இவர்கள் அவதூறாக இவர்களை குறித்து தவறாக செய்தி பரப்பினால் ஒருவேளை தண்டனை, தூக்கு தண்டனை, அப்படியாக ஆயுள் கைதியாக கூட சிறைச்சாலையில் போட்டு விடுவார்கள். தலைவர்களை தவறாக பேசக்கூடாது, அவதூறான வார்த்தை கூறக்கூடாது. அவர்களை கனம் பண்ண வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும், அவர்களுக்கு சல்யூட் பண்ண வேண்டும், அவர்களுக்கு நமஸ்கரிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம தேசத்தின் தலைவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பைபிளில் கூட தேவதாசர்களை கடிந்து கொண்டவர்கள், நிந்தித்தவர்கள், தூசித்தவர்கள், சபித்தவர்கள், அவர்கள் போய் செய்யவிட்டாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவரே அவங்களுக்காக யுத்தம் செய்து, ஒருவேளை யுத்தம் செய்து கொன்றுவிட வேண்டுமா, அல்லது தோற்கடிக்க வேண்டுமா, அல்லது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமா, இயற்கை கொண்டு அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்று நாம் செய்யவிட்டாலும் நம்ம படித்த ஆண்டவர் செய்வார். எலிசா ஜெபம் பண்ணார், சபித்தார். ஆண்டவர் 2 கரடிகளை அனுப்பினார், 42 பிள்ளைகளை பீறி போட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக இடங்களில் பைத்தியக்காரங்க, பிச்சைக்காரங்க, ஊமையா இருக்கிறவங்க, குருடா இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் பாருங்க
நம்ம வீட்டாண்ட இருக்கிற பசங்க ரொம்ப கேலி பண்ணி சிரிப்பாங்க, துரத்துவாங்க, ரோடா துரத்துவாங்க, அவங்கள இவங்க துரத்துவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அது தப்பு. நாம் அப்படி பிள்ளைகளை ஈடுபட வைக்கக்கூடாது, ரொம்ப தவறு. நம்ம தேசத்தின் தலைவர்களையும் நாம் தூசிக்க கூடாது, நிந்திக்க கூடாது. பைபிள் கூட அதுதான் சொல்லுது இல்லையா? ராஜாவே தூசிக்க கூடாது, அந்த தேவனையும் தூசிக்க கூடாது. அப்படி தேவனையும் ராஜாவையும் தூசிக்கிறவன் எவனானாலும் கொலை செய்யப்பட கடவான், உன் ஜனத்தில் ஏறாதபடிக்கு அவன் அகன்று போக கடவான் என்று பைபிள் நமக்கு அழகாக கட்டளிடுகிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமாகிய நம்முடைய வாழ்வில் இவைகள் சரியா தவறா என்று எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேசத்துல தலைவர்களை தூசித்தால் எப்படி சட்டம் பாய்கிறதோ அவனமாக தேவன் தன்னுடைய தாசர்களையும் பரிசுத்தவான்களையும் தூசித்தால், அடித்தால், திட்டினால், சபைகளை ஒடித்தால், சபை ஊழியர்களுக்கு விரோதமா அடித்தாலோ அவங்களுக்கு குடும்பங்களை கர்த்தர் வாதிக்கிறத பார்க்கிறோம். அவங்க குடும்பங்களை கடிந்து கொள்கிறத பார்க்கிறோம். இயற்கை மூலமா செயற்கை மூலமாக தேவன் சில தலைவர்களை வைத்து ஆண்டவர் தண்டிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் உலகத்திலே ஒரு பாடம் இருக்கும் பொழுது பைபிளுக்கு கூட அதை தான் ஆண்டவர் செய்கிறார். நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் செய்கிறேன் என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே அப்படியாக சிறைப்பிடித்து கொண்டு போய் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார்கள். சமாரியாவில் சாவு சத்தம். யோதாவின் ராஜா ஓசேயா, அசிரியா ராஜா சல்மனாசார், இவங்க 2 பேரும் செஞ்ச ஒரு சதி திட்டம் தான் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். சில பேரை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைங்க குடியிருக்கிற இடத்துல வேற மக்களை கொண்டாந்து குடி வைத்தார்கள். அந்த இடத்துல அந்த தேசத்துல குடியிருக்கும் பொழுது அந்த தேசத்தின் ஜனங்களை சிங்கங்கள் போய் கொன்று போடுகிறத பாருங்க. அது யாரு அனுப்புறாங்க எப்படி என்று வேதத்தில் பார்க்கிறோம் பாருங்க. அந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26. அசிரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் அபாவிலும் அமாத்தியாலும் சேப்பர் வாயிலும் இருந்த மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களை குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே குடியேறின நாள் முதல் கர்த்தருக்கு பயப்படாததனால் கர்த்தர் அவர்களுக்குள்ள சிங்கங்களை அனுப்பினான். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசிரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கிருந்து அனுப்பிய சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேறிவித்த ஜாதிகள் அந்த தேசத்தின் தேவனுடைய காரியத்தை அறியாதபடினால் அவர் அவர்களுக்குள்ள சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். நம்ம படிக்கும் பொழுது நல்லா தெரிகிறது இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை அகற்றி வேற ஜனங்களை கொண்டாந்து அந்த இடத்துல குடி வைத்து அவர்கள் குடியிருக்கும் பொழுது அந்த தேசத்தின் தேவனை அறியாததுனால புரியாததுனால அந்த ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் சிங்கங்களை அனுப்பி அவர்களை கொன்று போட்டார் சமாரியா பட்டணத்துல. எனக்கு அருமையானவர்களே, நம்ம தேசத்துல ஏன் எல்லையில இராணுவத்தை வைத்து இருக்கிறோம்? இராணுவ படை அந்த இடத்துல காவல் இருக்கிறது என்றால் நம்ம தேசத்துல எதிரிகள் வரக்கூடாது. எதிரிகள் நம்ம தேசத்துல வந்து குடியிருந்தார்களானால் நாம் குடியிருக்க முடியாது. ஆகவே தான் அவர்களை தடுத்து நிறுத்தி நாம் எல்லை காவலர்களை ஆர்மியை வைத்து இருக்கிறோம். அவனமாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வீட்டையோ நிலத்தையோ சபையோ ஊழியர்களையோ பொருட்களையோ அபகரித்தால் தேவன் அவர்களை விடமாட்டால், கொன்று போடுவார். இயற்கை கொண்டு ஆண்டவராகி தேவன் காரியங்களை சாதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே சரி என்று தான் சொல்ல முடியுமே தவிர தவறுன்னு சொல்ல இயலாது. நான் அருமையாக தலைப்பை கொடுத்தேன் இல்லையா? அந்த தலைப்பிலே பாருங்களேன், அற்புதமாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அருமையாக எரேபியாம், சாலமோனுடைய வேலைக்காரனாகிய எரேபியாம் ஆண்டவர் ராஜ்யங்களை பிரித்தார். தாவீது ராஜா முதல் ராஜா,
முதல் ராஜா சவுலானவர், இரண்டாவது ராஜா தாவீது, மூன்றாவது சாலமோன், நான்காவதாக ராஜ்யங்கள் பிரிந்தது. இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம் என்று பிரிந்தது. இந்த சாலமோனுக்கு இருக்கிற மகன் ரெகபியாம் 2 கோத்திரம். அருமையாக இந்த எரேபியாமுக்கு 10 கோத்திரமாக கொடுத்தார். இவன் எருசலேமுக்கு ஜனங்க போகக்கூடாதுன்னு நினைத்து தானிலும் பெத்தலிலும் கன்று குட்டிகளை செஞ்சு ஒரு பலிப்பிடத்தை கட்டி அந்த பலிப்பிடத்துக்கு தூபம் காட்டுகிற வேலையில ஒரு தேவனுடைய தாசன் பெத்லகேம் இருந்து வருகிறதை பார்க்கிறோம். பெத்தேலிருந்து வருகிறார். பாருங்களேன், வசனம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். ரெகபியாம் தூபம் காட்ட பலிப்பிடத்தின் மேல் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வருகிறார். அந்த பலிப்பிடத்தை நோக்கி, பலிப்பிடமே இதோ தாவீதின் வம்சத்தில் உசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசரிகளை உன்மேல் பலியிடுவான். மனுஷனின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொன்னான். அவனை பிடிங்கள் என்று சொல்லி ரெகபியாம் கை நீட்டினான். அந்த கை மறுத்து போகிறது. மீண்டும் அவன் தேவனுடைய மனுஷன்தான், அந்த தீர்க்கதரிசியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கைக்கா ஜெபம் பண்ணார். அந்த கை மீண்டும் சீர்பட்டது. அப்பொழுது ராஜா சொல்லுகிறான், ரெகபியாம் வந்து சாப்பிட்டு போ என் வீட்டில். நான் உங்க வீட்டில் உங்களை ஆஸ்தியில பாதி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி கோச்சிக்கிட்டு அல்லாது கடிந்து கொண்டு புத்தி சொல்லிட்டு போறார். அப்படி போகும்பொழுது அதே ஊர்ல அந்த பெத்தேலிலே ஒரு கிழவனான தீர்க்கதரிசியானவர் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைங்க பார்த்துட்டு போயிட்டு, அப்பா உங்கள மாதிரியே ஒரு தீர்க்கதரிசி வந்தார், யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார். இந்த எரேபியாம் தீர்க்கதரிசியை கடிந்து கொண்டார். அவர் கையை மறுத்து போனது, ஜெபித்தார், மீண்டும் நல்லானது. அதை நாங்க பார்த்தோம். அவரை கூட்டு வர்றதானே நம்ம வீட்டில் சாப்பிடலாம், எங்க இருக்கிறாரு என்று சொல்லி நினைத்து அவர் பின்னதாக ஓடினால் ஒரு 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 மரத்தடியில அவர் சார்ந்து கொண்டு இருக்கிறதை கவனிக்கிறோம். இந்த கீழே நீங்க கவனித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த வார்த்தைகளெல்லாம். அவர் ஒரு பயணம் சென்று டயர்டா இருக்கிறதுனால ஒரு காட்டத்தி மரத்தின் கீழே அவர் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல தான் அந்த தீர்க்கதரிசி, கலவனான அந்த தீர்க்கதரிசி அந்த வழியா கடந்து சென்று அந்த தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து பிற்பாடு கேட்கிறாரு, நீங்க தான் யூதாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியா? ஆமா, நான் தான். சரி, என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பிடணும், என் வீட்டில் வந்து சாப்பிடணும்னு சொல்றாரு. அப்பொழுது சொல்றாரு, நான் சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துல நான் சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துல நான் தண்ணி குடிக்க கூடாது. காரணம் என்னவென்றால் தேவன் சொன்னார், அருமையான ஒரு வார்த்தை, நீ அந்த இடத்துல தண்ணி குடியாமலும் சாப்பிடாமலும் போன வழியா வராமலும் நீ வேற வழியாக திரும்ப வந்து விடு என்று சொல்லி எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் அந்த இடத்துல புசிக்க கூடாது. இல்லை, நானும் ஒரு தீர்க்கதரிசியா, என்னை ஆண்டவர் அனுப்பினார், உங்களை சாப்பிட வச்சு அனுப்ப சொன்னாரு. அவர் பொய் சொல்லி கூட்டு வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடு கொடுக்கிறார். பாருங்க, வசனம் 18, 19, 20 நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவரு சாப்பாடு, அந்த தீர்க்கதரிசி சாப்பாடு கொடுக்கிறார். அதை சாப்பிடும் பொழுது மெய்யாலுமே பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிழவனான தீர்க்கதரிசி மேல இறங்கி, நான் இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, ஏன் சாப்பிட்ட? ஆகினால நீ போகும்பொழுது சிங்கம் உன்னை கொன்று போடும் என்று சொல்லிட்டு கம்முனாயிட்டார். அவர் சாப்பிட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் யூதா தேசத்துக்கு போகும்பொழுதுதான் வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 13:24. அவன் போன பிற்பாடு வழியில ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆகியனாலதான் இந்த சிங்கம் தீர்க்கதரிசி கொன்று போட்டது சரியா தவறா? சரின்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்லியிருந்தார், சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, சொல்லிட்டு வந்துடணும். ஆனா யாரோ ஒருத்தர் நானும் தீர்க்கதரிசி ஏமாற்றி பொய் சொன்னதுனாலே, அதை நம்பி போனதுனால அவர் ஏமாற்றப்பட்டார், கொல்லப்பட்டதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகள், நிறைய பிள்ளைகளை, நிறைய சபைகளை, ஊழிக்காரர்களை
ஊழியத்தை கெடுக்கிறார்கள். தீர்க்கதரிசன் என்ற பொய், தீர்க்கதரிசன் என்ற வார்த்தை, தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்றதுல கர்த்தர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், சொல்லுகிறார் என்றெல்லாம் ஏமாற்றி பணத்தை பறித்து தன்னை பெரியவர்களாக மாற்றி சபைகளை உடைப்பதும், ஊழியங்களை கெடுப்பதும், குடும்பங்களை கெடுப்பதும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கிழவனை போல அநேகரை தேவனுடைய பிள்ளைகளை கொன்று கொண்டுதான் இருக்கிறார்கள், கள்ளத்திற்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் எச்சரிக்கையாக, நாம் தண்டிக்கப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக வேண்டியது மிக அவசியம். ஒரு கவிதை சொல்லுவாங்க இல்லையா, ஏமாற்றுக்காரன் இருக்கலாம், ஏமாற்றுக்காரன் தவறு அல்ல, ஏமாந்து போறவன் தான் குற்றவாளியா. ஏமாற்றுகிறவன் இருக்கலாம், ஏமாந்து போகிறவர்கள் இருக்கலாம், ஏமாற்றுக்காரன் இருக்க தான் செய்வோம். நாம் ஏமாந்து போகக்கூடாது, கள்ளத்திற்கு செவி கொடுக்க கூடாது. அதே வண்ணமாக அருமையானவர்களே, சில பக்தர்களே சிங்கத்தை ஜெயித்தவர்களாக காணப்படுகிறது. சிங்கத்தை ஜெயித்தவர்கள் நாம கூட சில நேரங்களில், அநேக நேரங்களில் தண்டிக்கப்படுகிறோம். ஏன்? திருந்துவதற்காக, மனம் திரும்புவதற்காக. ஆனால் பைபிளில் கூட சில பேர் சிங்கங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகிற வார்த்தை, சங்கீத அந்த என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த பிழையாம் தீர்க்கதரிசியானவர் சொல்றார், அவர்கள் சிங்கம் போல இருக்கக்கூடியவர்கள், கர்ஜிக்கக்கூடியவர்கள். அருமையாக சிங்கத்தையே கிழித்து போட்டார். யார் என்றால் சிம்சோனானவர். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யூதாவை குறித்து ஆதியாகமம் 49:10 யூதாவின் ராஜ சிங்கம், யூதா ராஜ சிங்கம் என்று சொல்ற இயேசு கிறிஸ்து இல்லையா? அருமையாக இந்த தான குறித்து கூட உபாகமம் 33:22ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், 33ஆம் அதிகாரம் வசனம் 22ஆம் வசனத்தில் தான குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்களேன். தான குறித்து, தான் ஒரு பால சிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதர்களை கூட சிங்கத்துக்கு அடையாளமாக வைத்திருக்கிறது. அதோடு கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கர்ஜிக்கிற சிங்கம் போல, சிங்கம் அல்ல அவன், சிங்கம் போல சாத்தான் எவனை விழுங்கலாமோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்களில் அற்புதமா நாம் வாசிக்கிறோம். தானியேல் சிங்க கபில போட்டார்கள், முழங்கால் படிட்டு ஜெபித்தார். அதுதான் எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 முதல் 39 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். தாவீதானவர் ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கரடியும் தன்னுடைய ஆடுகளை விழுங்கும் பொழுது அந்த வாயிலிருந்து ஆடுகளை தன்னை காப்பாற்றினார். அதுக்கு பிற்பாடு அவர் ராஜாவான பிற்பாடு தனக்கு மெய்காவலாளா இருக்கிறவர்கள் சிங்கங்களை ஒரு தடியை வைத்துக் கொண்டு ஜெயித்தார்கள். பால சிங்கத்தையும் வலுவான பெரிய பெரிய சிங்கங்களையும் ஜெயித்தார்கள் அவனுடைய மெய்காவலாளர்கள். அந்த அளவில் அற்புதமாக தேவன் இவர்களை சிங்கமாக வைத்தார், சிங்கங்களை ஜெயிக்கலாக வைத்தார். சில பேர் சிங்கங்களை வாய்களை கட்டவோ கத்தர வைத்தார். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்கள் தைரியமாக சிங்கத்தை போல இருப்பார்களாம். காட்டுக்கே ராஜா சிங்கம், தைரியம் ஜாஸ்தி அதுக்கு. நீதிமான்கள், ஒரு மனிதன் நீதிமானாக, உத்தமனாக, பரிசுத்தமானாக வாழ்ந்தால் அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய பலன், அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சிங்கத்தை போல தைரியமாக, பின்னடையாதபடிக்கு, எதிர்த்து கொள்ளத்தக்கதாக, எதிர்த்து பேசத்தக்கதாக தைரியசாலிகளாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 191ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, காண்டாமிருகத்து கொத்தா பலன். லூக்கா 10:19 ஆண்டவர் வலு சர்ப்பங்களையும் சிங்கங்களையும் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவர் உனக்கு பலன் தருகிறார் என்று சொல்லப்படுகிறது.
ஆகவே நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். யூதா ராஜா சிங்கம், யூதா கோத்திரத்தின் சிங்கம் நம்முடைய இயேசு. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும், ஓசேயா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும், ஓசேயா 13 8ஆம் வசனமும், ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் அதை கேட்காது இருப்பார்கள். சிங்கம் கர்ஜத்தை பாருங்க, நம்முடைய இருதயமே அதிரும். நம்முடைய ஆண்டவர் பேசினா கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எனக்கு அருமையானவர்களே, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் கூட பாருங்க. 1 ராஜாக்கள் 20 35ஆம் வசனம் கூட, 35 36 ஆகிய வசனங்கள். அப்பொழுது தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே தான் தோழானை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டது. அதன் பிற்பாடு அவன் வேறு ஒருவனை கண்டு என்னை அடி என்றான். அந்த மனுஷனை அவனை காயம் உண்டாக அடித்தானா. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தான் முகத்தின் மேல் சாம்பலை போட்டுக்கொண்டு வேஷம் மாறினவனாய் வழியில ராஜாவுக்கு காத்திருந்தான். ஆகாப் ராஜா தவறு செஞ்சு போகிறான், கீழ்ப்படியவில்லை. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய தோழனை ஃப்ரெண்டை கூப்பிட்டு, எப்பா என்னை அடிப்பான். ஐயோ, நீ கடவுளுடைய வேலை செய்கிற தாசன், நான் உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் பயந்து போகிறான். போன உடனே, டேய் என்னை அடிக்க சொன்ன, அடிக்கல தானே, நீ பொறுப்பட்டு போனா சிங்கம் உன்னை கொன்று போடும். அவனமாகவான் பொறுப்பட்டு போனா சிங்கம் அவனை கொன்று போட்டது. இன்னொருத்தனை கூப்பிட்டான், என்னை அடிடான், ஏன்னா ஒரு காயம் உண்டாகணும், ஒரு அடையாளத்துக்காக ஆகாப் ராஜாவை கடிந்து கொள்ளணும், புத்தி சொல்லணும். ஆண்டவர் செய்கிற செயல் அது. அப்போ சொன்ன உடனே அவன் அடித்தானா, காயம் உண்டாகிற அளவில் அடித்தானா. அவன் தப்பித்து கொண்டான். ஆண்டவர் அடின்னா அடிக்கணும், ஆண்டவர் அடிக்கூடாதுன்னா அடிக்கூடாது. பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டங்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் மத்திய 5:44 உங்களை சத்துருக்களை நேசியுங்கள், அவங்களை பகைக்கிறவில்லை, நீங்கள் சிநேகிங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு அந்த தண்டனை, அந்த சிக்ஷை, அதாவது ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டாலும் மன்னிக்கிற ஆண்டவர் அந்த தண்டனையை மாற்றி மன்னிக்கிற ஒரு தண்டனையை, அந்த தண்டனை எடுத்து போட்டு மன்னிக்கிற பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகினால்தான் ஓபே, கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆகவேதான் இந்த 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சிங்கம் ஒரு தீர்க்கதரிசியை கொன்று போட்டது, அது சரிதான் என்று வேதம் சொல்லுகிறது, பண்டிதர்களும் சொல்லுகிறார்கள், படித்த நமக்கும் புரிகிறது, நாம் பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிய விட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற சட்ட திட்டங்களின்படி நமக்கு தண்டனை கிடைக்கும். அந்த டிராபிக் போலீஸ் அவர்கள் நில்லுன்னா நிற்கணும், சில பேர் நில்லாமல் ஓடுவான், 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃபைன், வண்டியை ஜப்தி பண்ணுவாங்க, அவர் லைசன்ஸை ரத்து பண்ணுவாங்க. அவனமாக்க போலீஸ் தவறு செய்தால் அரெஸ்ட் பண்ணுவார்கள். கீழ்ப்படிய வேண்டும், எதிர்த்து நிற்கக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, அதிகாரிகளை மிரட்டக்கூடாது, எல்லா சட்ட திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் பைபிளில் கர்த்தர் கொடுத்தார். அப்படி கீழ்ப்படியாதவர்கள் இயற்கையே அவர்களை கொன்று போட்டது. ஆண்டவரை படித்த படிப்பே ஆயுதங்களாக பயன்படுத்தி அவர்களை கொன்று போட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. ஆண்டவராகி தேவன் இந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தண்டனை என்னவென்றால், நாம் திருந்த வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவாகிய நாமும் கீழ்ப்படிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். அப்படியா செயல்படுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகினாலே அந்த தீர்க்கதரிசியை சிங்கம் கொன்று போட்டது, அது சரியா தவறா என்றால் சரியென்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நாம் அப்படி தவறு செய்யாதபடிக்கு, விரோதமா நடக்காதபடிக்கு, துரோகம் செய்யாதபடிக்கு நன்மையாக நாம் ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து நடப்போம்.
கர்த்தர் நமக்கு உதவி செய்வா. கேட்ட உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all.